भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। தடோரி என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒன்று பண்ணி தான் ஆகணும், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. பட் எப்படி மாஸ்டர், எப்படி இந்த அறிவை தூக்கி வச்சுட்டு நான் எப்படி பண்ணுறது? அந்த ஈகோ விட்டு கொடுத்துட்டு அந்த மனதையும் நான் தூக்கி வச்சுட்டு மாஸ்டர் சொல்கிறத நான் செய்யணும். செஞ்சுட்டேன்னா பெரிய விஷயம், பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சிரும். பெரிய விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்க கிடைச்சிரும். பட் எப்படி செய்கிறது அதுதானே டவுட்டாக இருக்குது. அந்த இடத்துல நான் எப்படி செய்கிறது? எனக்கு வேறு எந்த கொஸ்டினும் பதில் வேணாம். எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நான் பேசுனதை இங்கே கேட்க வேணாம். என்னுடைய இந்த அறிவை சடோரியில் நான் எப்படி தூக்கி வச்சுட்டு நான் செய்வேன்? என்னால் முடியுமா? அந்த இடத்துல நடக்குமா? ஏதாச்சும் முடியுமா? அது சாத்தியப்படுமா? எப்படி மாஸ்டர்? அவ்வளோ வீரியமாக இருக்கக்கூடிய மனமே நான் மனதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அந்த மனதை சடோரியில் அந்த நிகழ்ச்சியில் நான் தூக்கி வச்சுட்டு மாஸ்டர் சொல்கிறாரு 2 ஆள் 1 நீ நான் அப்படிங்கும்போது மாஸ்டர் சொல்கிறாரு நம்ம செய்ய முடியுமா? மாஸ்டர் சொல்கிறத நான் செய்வேனா? நீங்கள் சொல்கிறத என்னால் செய்ய முடியுமா? என்னுடைய ஈகோ அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, அவங்கள தாண்டி என்னால் பண்ண முடியுமா? என் மனம் பண்ணுமா? இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு. என்னால் பண்ண முடியும். நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கல, உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் பேசுகிறதே என் மைண்டு தான் தெரியும். பண்ணினா தான் கிடைக்கும்னு நான் அதுக்காக நான் வந்திருக்கேன். அதை நீங்களும் தெளிவு பண்ணிட்டீங்க, நானும் தெளிவாக இருக்கிறேன். அதுவும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் முன்கூட்டி. இந்த வீடியோவில் இந்த ஆடியோவில் நம்ம பேசிட்டோம். என்னால் செய்ய முடியுமா? அந்த கேள்வியே தான். என்னுடைய ஈகோவை தூக்கி வச்சுட்டு இந்த அறிவை தூக்கி வச்சுட்டு செய்ய முடியும். இதுதான் கொஸ்டின். பதில் கொடுத்துருங்க மாஸ்டர். இந்த கொஸ்டின் பதில் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கண்ணா, இதுக்கு இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். ரூல்ஸை பிரேக் பண்ணால் தான். நம்பர் 1 வந்து சடோரின்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். கருணையின் அடிப்படையில் அலோவ் பண்ணணும் பார்த்தீங்களா? அதனால் வந்து இவ்வளோ கேள்வி. அது இல்லைன்னு வச்சுங்க, அதான் முடியாதுங்கும்போது வராதுன்ட்டு வேலை முடிஞ்சிருக்கும் நேரம். அவ்வளோ இந்த சாப்டர் நேரம் க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருப்பீங்க, வேலை முடிஞ்சிருக்கும். ஏன்னா 2 நாள் 3 நாள் வர முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சி அந்த கருணையின் அடிப்படையில் ஒரு நாளுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால வர்றது இத்தனை கேள்வி. இந்த கேள்வி நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பதிலிருந்து 20 கேள்வி வந்து உருவாக்குறது தான் மனிதனோட மனம். நான் ஒரு பதில் சொன்னால் அந்த பதிலுன்னு இன்னும் 10 கேள்வி உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு சின்முத்திரையை பற்றின கதை நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் தொலைவி எடுத்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா, தொலை முடியுமான்னு தெரியாது. பிரம்மனுக்கு 4 பசங்க இருந்தாங்க. பசங்க பேர்லாம் சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகும். அப்பங்கிட்டே கற்றுக்கிட்டானுங்க. பிரம்மன்கிட்டே கற்றுக்கிட்டானுங்க. கற்றுக்கிட்டதை என்ன பண்ணானுங்க, கற்றுக்கிட்டதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அறிவை வச்சுட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. பிரம்மனு சொல்லி பார்த்தா ஒரு பதில் சொன்னால் அதில் 4 கேள்வி, அதில் 4 இப்படி கேட்டுக்கிட்டே வந்தானுங்க மாற்றி. இவங்களோட வேலையை வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் விஷ்ணுகிட்ட கூப்பிட்டு போனான். அவரும் எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாராம். அதே மாதிரி ஒரு பதில் சொன்னால் அதுக்கு 4 கேள்வி, அதில் 4 கேள்வி கொடுத்தாங்களாம். இதனோட வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இவனெல்லாம் அவர் அப்பா நீ சிவன்கிட்ட போட அனுப்பிச்சுட்டாங்களாம். சிவனை போய் பார்க்க முடியாது, கடுந்தவன் செஞ்சால் தான் நேரில் வருவான். சரின்னு சொல்லிட்டு இது வரலாற்றில் உபநிஷத்தில் இருக்கக்கூடிய கதை. ஏதோ ஒரு நம்ம பக்கம் தான் சவுத்துக்கு போடான்ட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து வச்சோம். ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தில் 4 பக்கம் 4 பையனும் உட்காந்து என்ன பண்ணுறான், சிவன் வந்து கடுமையான தவம் செய்கிறான். கடுமையான தவம் செஞ்சவொன்னே என்ன பண்ணால் சிவனோட தவத்தை மிச்சு வந்துடுறான். அப்போ அவன்கிட்ட கேள்வி கேட்குறான். சிவன்கிட்ட கேள்வி. அந்த ஆளும் பதில் சொல்லிகிட்டே இருக்கான். ஒரு பதில் சொன்னால் அதுக்கு 4 கேள்விக்கிறான். அது ஒரு அவனுக்கு தேவை வந்து அந்த பதில் வந்து அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவன் கேள்வி கேட்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கான். அவன் கேள்வி கேட்கும் போது வேறு ஏதாவது திசை திருப்பி விட்டுட்டு வேறு ஏதாவது பேசிட்டு மறுபடியும் என்ன கேட்கணுன்னே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்க, அவனால் பதில் சொல்ல முடியும். அவன் அந்த கேள்வி மறந்துருப்பான். அவனோட நோக்கம் கேள்வி கேட்குறதானாலே பதில் அவன் கவனம் கிடையாது. பதில் அவனுக்கு தேவையே இல்லை. அவன் கேள்வி கேட்கணும். என்ன பண்ணிட்டான், அதை பார்த்தோன்னே சிவன் என்ன பண்ணிட்டான், அப்போ தான் சின்முத்திரை வந்து சின்முத்திரையோட வரலாறுல சொல்லுவாங்க. சின்முத்திரை வச்சுட்டு அப்படியே சிலையாயிட்டான். அப்புறம் என்னடா அவன் கேள்விக்கு பேசலாம் சிலையாயிட்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் விஷ்ணுகிட்ட போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் பிரவனை விட்டு போகிறேன். என்னடா இது என்னமோ கையில் என்னமோ ஒன்று காமிச்சிருக்கேன், என்னாலும் தெரியல, சரிவா பராசக்திட்டு கேட்கலான்னு கேட்குறானுங்க. சின்முத்திரைக்கு அப்போ தான் மீனிங் சொல்கிறாங்க. சின் அப்படின்னாக்க சித்தத்தில் சத்தியத்தை வந்து சித்தத்தில் வச்சு வாழ்கிறானோ அப்போ ஆனந்தம், சித்த ஆனந்தம். சத்தியத்தை சித்தத்தில் நிறுத்தி வாழ்கிற போது ஆனந்தம் கிடைக்கும், அதே உச்சத்துக்கு அழைத்து செல்லும் அப்படிமா. அப்போ வந்து நம்ம மனம் ஃபுல்லாக, சித்தம் ஃபுல்லாக சத்தியம்னா அதுக்கு நம்ம அப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும். நித்திய தியானம்னு ஒரு இது இருக்கும், அதில் போய் பாருங்கள், விளக்கமாக சொல்லியிருப்பான். சத்தியத்தை சித்தத்தில் வச்சு நீ வந்து இருந்து வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உனக்கு ஆனந்தம் பிறக்கும்.
அது நித்தியானந்தத்துக்கு இழுத்துக்கு போகும், அது பரமானந்தத்துக்கு இழுத்துட்டு போகும்னு பொருள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பயிலும் என்ன பண்ணுறான், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஞானம் அடைகிறான், முக்தி அடைகிறான்னு ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து 4 கேள்வி கொடுப்பீங்க. இது நிற்காது. ஏன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து பாருங்கள், இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தான் நீங்கள் சொல்லியிருப்பேன். அந்த ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருவேன். திரும்ப திரும்ப மறுபடியும் கேள்வி முளைச்சிக்கிட்டே இருக்கும். நான் பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. இது ஆயுசுக்கும் தொடரும். இதெல்லாம் முற்றவே முட்டாது. அதனால தான் சொன்னேன், இந்த அறிவாளியால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டேன் நான். அதுவும் தலையெழுத்து. சரணாகதி ஆனால் உனக்கு எதாவது கிடைக்கும். இல்லை பகுத்தாய்ஞ்சு தெரிஞ்சு உனக்கானதை பிடிச்சி நீயே முயற்சி பண்ணி போனால் உனக்கு ஏதோ ஒன்று நீந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், லேட்டானாலும். அறிவு வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் வர முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஆழமாக திரும்ப திரும்பினப்பனா அந்த பதிவு ஸ்ட்ராங் ஆகிடுது. அந்த பதிவு ஸ்ட்ராங் ஆகிட்டா அதுதான் வேலை செய்யும். இல்லை வர முடியாதுன்னா வராதிங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் சொல்லி வேணால் உங்களுக்கு கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். ஒரு நாள் விட்டது தப்பு. அந்த ஒரு நாள் விட்டனால தான் இந்த பிரச்சனை. ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிருக்குது, முதல் நாளில் 5 தியானம் 6 தியானம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் 2 தியானம் வருது. நம்ம போகிறது 2 தியானத்துக்கு தான். அப்போ கீழே ப்ராசஸ் பண்ணிவிட்டு மேலே வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அந்த வாய்ப்பு கிடைக்குமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். என்னால் செய்ய முடியாதுன்னா அப்புறம் வேறு வழியில் வராதிங்க, உங்கள் தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டும். வர்றது வேஸ்ட்டு தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், என்னால் முடியல. என்னத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க? யூடியூப்பை பார்த்து யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஒரு படத்தோட ட்ரெய்லர் போகிறோன்னா அந்த படம் ஃபுல்லாக அதில் இருக்குமா? யூடியூப்பில் என்ன இருக்கும்? யூடியூப்பில் ஏதாவது டெக்னிக் இருக்குமா? யூடியூப்பில் ஒரு ஸ்பீச் மட்டும்தான் இருக்கும். அது ஸ்தூலமாக நடக்கிறது ஒரு அதிகபட்சம் 4லிருந்து 5% தான் ஸ்தூலமாக நடக்கிறது. மற்றெல்லாம் சூட்சமாக நடக்கிறது. 95% உங்களால் கண்ணிலே பார்க்க முடியாதுங்க என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கையில் நீங்கள் நான் யூடியூப்பை பார்த்து செஞ்சேன், என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறீங்க. அப்போ எல்லாருமே யூடியூப் பார்த்து செஞ்சுட்டு போயிடுவாங்களே. எதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு டெக்னிக் வேணும்? யூடியூப்பில் எல்லாமே இருக்குமே. யூடியூப் பார்த்து பொண்டாட்டி சோறாக்குனா சாப்பிட முடியுதா? யூடியூப் பார்த்து விவசாயம் பண்ண முடியுமான்னு? இல்லை யூடியூப் பார்த்து சட்டி ஒன்று செய்யுங்களா, சரி முடியுதான்னு பார்க்கலாம். ரசம் வைக்கிற சட்டி ஒன்று யூடியூப்பை பார்த்து செய்யுங்க, உங்களால் செய்ய முடியுதான்னு பார்க்கலாம். சட்டினா கொய்யமட்டை இருக்கணும், அதுக்கு 2 வருஷம் ஆகும். அவன் நீங்கள் களிமண்ணை கையில் தொடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். யூடியூப்பை பார்த்து விவசாயம் பண்ண முடியாது. யூடியூப்பை பார்த்து நம்ம சட்டி செய்ய முடியாது. யூடியூப்பை பார்த்து ஒரு ரசம் கூட உங்களால் வைக்க முடியாது, ஒரு கோழி குழம்பு கூட உங்களால் வைக்க முடியாது. அதுவும் ஒரு ஹிண்ட்ஸ், இப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். யூடியூப்பை பார்த்து எல்லாம் செய்ய முடியுமா? யூடியூப்பை பார்த்து ஒருத்தர் ஞானம் அடைய முடியும்னா, யூடியூப்பில் பார்த்து ஞானம் பண்ணால் எதுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்திருக்கணும், இவ்வளோ பெரிய மதங்கள் தேவையில்லை, ஜாதிகள் தேவையில்லை? அவன் யூடியூப் பார்த்து ஞானம் அடைஞ்சு போயிட்டே இருப்பானே. யூடியூப் பார்த்து செய்கிறதே முதல் தப்பு. உங்கள் பிரச்சனைக்கு அது ஒரு காரணம் நினைக்கிறேன். நாட்டில் இருக்க பல பைத்தியக்காரன் யூடியூப் பார்த்தனால வந்தது தான். தியானத்துக்கு வரல நிறைய பேர் யூடியூப் பார்த்து செஞ்சுருந்தால் ஏதாவது ஆர்கன்ஸ் கெட்டு போய் மனதில் பெரிய ரணமாகி போய் சித்தங்களைங்க போய் வரானுங்க. யூடியூப்பை பார்த்துட்டு வாசி ப்ராக்டிஸ் பண்ணுறது, யூடியூப் பார்த்து தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது நடக்கக்கூடிய காரியமா? அது அப்படி நடந்து எவனா ஒருத்தனை சக்ஸஸ் பண்ணியிருக்கானா? இல்லை, லாஜிக்கலாக சொல்லுங்கள், அறிவுபூர்வமாக அது முடியுமா? யூடியூப் பார்த்துங்களா ஒரு சட்டி செய்ய முடியுமா? அப்படி இருக்கல. சடோரிங்கிற பேரே இந்தியாவுக்கு புதுசு. சடோரிங்கிற பேரே இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதில் என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. நீங்கள் சடோரி நான் யூடியூப் பார்த்து செஞ்சேன், என்னால் செய்ய முடியல, ஆனால் அங்கே செய்ய முடியுமான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்புறம் வாழ்க்கையில் உன்னால் என்னத்தான் செய்ய முடியுமோ தெரில. இது ரொம்ப சிக்கலான ஒரு சூழல் தான். ஒரு மென்டல் ஆகிடுவீங்க. இதே கண்டிஷன் இப்படியே போச்சுன்னா, இந்த தடவையும் சடோரி கலந்துக்காமல் மிஸ் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து இதேமாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மென்டலாகி தான் நிற்பீங்க. சைக்காசிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்காது. இப்போ இருக்கிற சூழலுக்கு, இப்போ இருக்கிற உங்கள் மனவழிக்கு சைக்காசிஸ்ட்லாம் கேட்காது. தூக்க மாத்திரை தருவாங்க. மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ சிக்கலாக இருக்குது. சடோரி திருப்தியாக சரணாகதியோடு அட்டன் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் சைக்காசிஸ் டேப்லெட்டும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். கூட ஃப்ளோரம்படி இந்த மாதிரியான ஒரு ஹோமியோபதி டாக்டர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன புண்ணியம் செய்தேனோ